மோடி அவர்கள் 10 தலைமுறையா மன்னரா இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. உண்மையாவே 10 தலைமுறை மன்னரா இருக்கிறாரு அவரு? எனக்கு தெரியல. 10 தலைமுறை அவர் ஜோசியரா இருந்திருப்பாரான்னு எனக்கு தெரியல. நிறைய பிரதமர் இருக்கட்டும், யார் காலகட்டத்தில் வரலனாலும் மோடிஜி காலகட்டத்தில் தான் நான் வெளியே வருவேன்னு ராமர் நினைக்கிறேன். அந்த கண்ணு திறக்குகின்ற பட்சத்தில் தான் அவர் உயிரோட்டமாக காட்சி அளிக்கும். இதே சில கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, கண்ணு திறந்த பிறகு அதனுடைய தேஜஸ் எப்படி ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். அபிஜித் முகூர்த்தம் என்பது ஒரு விசேஷம். இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் எப்பொழுதும் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். 10 தலைமுறையா ஒருத்தவங்களுடைய அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம ஜோதிடத்துல கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா ரீசெண்டா ஒரு ஜோசியர் பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் 10 தலைமுறையா மன்னரா இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது என்ன சார், அது உண்மையாவே 10 தலைமுறை மன்னரா இருக்கிறாரு அவரு? எனக்கு தெரியல. 10 தலைமுறை அவர் ஜோசியரா இருந்திருப்பாரான்னு எனக்கு தெரியல. அதாவது ஜாதகத்துல பூர்வ புண்ணியஸ்தானம்னு ஒன்று உண்டு. அதன் பேர் 5ஆம் இடம். பிதிர்ஸ்தானம்னு ஒன்று உண்டு. அதன் பேர் 9ஆம் இடம். இந்த லக்னத்தை வைத்து தான் ஒரு ஸ்தானத்தையும் கணக்கு போடும். இந்த பூர்வ புண்ணியமும் பிதிர்ஸ்தானத்தை வைத்து இவர்களுக்கு தோஷம் இருக்கா தோஷம் இல்லையான்றது தான் நம்ம சொல்ல முடியும். நாடியில் வேற, நாடி ஜோதிடம்ன்றது வேற. அது எனக்கு தெரியாத சப்ஜெக்ட். அதில் தான் முன்ஜென்ம கர்மா, அந்த கர்மாஸ் எல்லாம் வரும். அதில் கூட நீங்கள் எனக்கு தெரிஞ்சு போன ஜென்மத்தை பற்றி பேசுவார், இல்லைன்னா ஒரு 5 தலைமுறை பற்றி பேசுவார் அதிகபட்சமாக. இந்த 10 தலைமுறையெல்லாம் ஒரு சந்தோஷத்தில் சொல்கிறது, சும்மா ஒரு ஆர்வத்திற்காக சொல்கிறது. யாரையும் குறை சொல்கிறதுக்கு நான் வரல. மோடி 10 தலைமுறையாக மன்னராக இருந்தாருன்னா அது நமக்கு என்ன யூஸ்? 9 தலைமுறை பற்றி இப்போ என்ன நடக்குதுன்னு தானே முக்கியம். அதாவது அந்த மன்னர் இந்த விதத்தில் இந்த இதில் பிறந்திருக்கிறாருன்னு நாடியில் வரும். இப்போ மோடி வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். மோடி சாருடைய ஜாதகம், மோடிஜியுடைய ஜாதகம் நமக்கு தெரியும். ராகுல்ஜி ஜாதகம் தெரியும், ஸ்டாலின்ஜி ஜாதகம் தெரியும், உதயநிதி ஜாதகம் தெரியும், அண்ணாமலைஜி ஜாதகம் தெரியும். இதை பற்றி தான் நம்ம பேச முடியும். இவ்வளோதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ மோடி போன ஜென்மத்தில் எப்படி இருந்தார், அவர் ஜாதகம் எப்படி, ராமர் ஜாதகம்னு ஒன்று உண்டு. அது எப்படின்னா வழி வழியாக வரக்கூடிய ஜாதகம். ஓகே. அதில் இது ரிஷி மூலம் நதி மூலம்லாம் நம்ம பார்க்குறது இல்லை. இப்போ தான் அட் ப்ரெசண்ட் அவர் ஜாதகம் இருக்க. இப்போ விருச்சக லக்னம், விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரம் என்றது அவருடைய ஜாதகம். நீச்சபங்க ராஜயோகம் என்றது அவருடைய ஜாதகம். 11ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் இந்த மாதிரி கோயில் விஷயங்களிலெல்லாம் செய்து முடிப்பது ஒரு சிறப்பான விஷயமாக ஜோதிடத்தில் இருக்கு. ஸோ அவர் நமக்கு தெரிஞ்ச ஜோதிடர் தான். எல்லாமே ஒரு ஆர்வத்தில் பேசுகிறது, அதை பேசுகிறது பற்றிலாம் எனக்கு இல்லை. நான் அட் ப்ரெசண்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பேசுகிறதுல தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். போன ஜென்மம் உங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? அதுவும் கரெக்டு தான். அடுத்த வரக்கூடிய ஜென்மம் என்ன இருக்கும் போதுன்னு நமக்கு தெரிஞ்சு என்ன செய்ய போகிறோம்? ஸோ இதெல்லாம் இல்லாமல் இந்த காலகட்டத்திற்கு தான் முக்கியம். எதுவுமே ப்ராக்டிக்கலாக இருக்கிறது, கரெக்டாக இருக்கிறோன்றது தான் விசேஷமான விஷயம். அதனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்வம், சந்தோஷம். ராமர் 496 வருஷத்துக்கு அப்புறம் வெளியில் வந்திருக்கிறதுனால அந்த ஒரு சந்தோஷத்தில், பூர்வீக விஷயத்தில் ஒரு பிரமிப்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள். அதை பெருசாக எடுத்துக்க வேணான்றது தான் என்ன. ஓகே சார். ஸோ முக்கியமாக இப்போ நம்ம அயோத்தியில் 500 வருஷத்துக்கு அப்புறமா ராமர், அதாவது பாலராமர் அவருக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? உங்களுக்கு கருத்து என்னது? அதாவது அயோத்தியில் ராமருடைய கோயில் பல 496 ஆண்டுகள், 1528ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த சேதத்திலிருந்து 2024ஆம் ஆண்டு 22ஆம் தேதி ஜனவரி மாதம் தான் அவர் வரார். ராமர் வனவாசம் போனது ராமாயணத்தில் 14 ஆண்டு, கரெக்டா? ஆனா ராமருடைய கோயில் போன ஆண்டு 496 ஆண்டு. அந்த 496 ஆண்டுகளுக்கு அப்புறம்
ராமருக்கு அவருக்கு தெரியும் அவரை அவரை வந்து எப்படி கொண்டு வர்றது. எவ்வளோ மக்கள் அதனால இறந்திருக்கிறார், எவ்வளோ மக்கள் 496 ஆண்டுகள் வாழ்ந்த கிட்டத்தட்ட நீங்க பார்த்துக்கணும் 5 தலைமுறை 5 தலைமுறையாக 6வது தலைமுறை நம்ம இப்ப பார்க்கணும் கணக்கு. 6வது தலைமுறை யார் என்ன பேரு கூட தெரியாது, எத்தனை பேர் மண்ணோட மன்னார்கள், யுத்தங்கள் எவ்வளவு யுத்தங்கள், எவ்வளோ மன்னர்கள்லாம் வந்து முகலாயர்கள் ஆங்கில காலகட்டத்தில் எவ்வளோ மன்னர்கள் எல்லாம் இதற்காக படையெடுத்து பெண் அரசி வரைக்கும் இதனால் போரிட்டு எவ்வளோ பேர் செத்துருக்காங்க. ஆனால் எல்லாமே நடந்தாலும் அவர் வர வேண்டிய நேரத்தில் வருவார்னு ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி, தலைவர் சொல்ற மாதிரி உலகத்திற்கு கிருஷ்ணனாக இருக்கட்டும், கண்ணனாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், அவதார புருஷர்கள், அது எந்த தெய்வமாக இருக்கட்டும், அந்த அவதார புருஷர்கள். அதே போல் நான் சொல்வது ஜீசஸாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், அவர்கள் வர வேண்டிய நேரத்தில் அவர்கள் வருவார். அந்த வரக்கூடிய இந்த காலகட்டம் தான் இந்த 22ஆம் தேதி ஜனவரி மாதம். அதாவது கிட்டத்தட்ட 700 வருடத்திற்கு முன்பாகவே அது எழுதி வைத்ததா கூட ஒரு நியூஸ் வந்தது. அதை சொல்லிட்டு இருந்தாங்க, அதே ஞாபகம் இருக்கும். அதாவது அது எப்படி ஏதுன்றது எனக்கு ரிஷி மூலம் நதி மூலம் தெரியும், ஆனால் எல்லாமே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. ஸோ கம்பீரமாக 2024ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி இதில் வந்து மோடிஜி வந்து இதை செய்யலை, மோடிஜியை ராமர் கருவியாக கொண்டு வருகிறார். ஒருவேளை நீங்க கனவுல வந்திருக்க வாய்ப்பு இருக்கா? கனவுலன்றது அவருக்கு வர வேண்டிய அவசியம்ன்றது இல்லை. நான் சொல்றது ஒரு யுத்தம், அதாவது நீதித்துறை போராட்டம், சட்ட போராட்டம், எல்லா போராட்டமே மோடிஜி பிரதமராக காலகட்டத்திலிருந்தே இருக்குது. முன்னாடியில இருந்து எல்லா அலகாபாத் ஹைகோர்ட்ல இருந்து எப்பொழுதும் கிட்டத்தட்ட அதாவது நீதித்துறையில 50 ஆண்டுகளுக்கு மேல இது வழக்கு இருக்கு. அதே போல வந்து அத்வானி ரத யாத்திரை காலகட்டத்திலிருந்து இதனுடைய உயிரோட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் அரசர்கள், நிறைய அரசர்கள் கோயில் கட்டியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், தஞ்சாவூர்ல இருந்து பிரசித்தி பெற்ற அத்தனை கோயில்களும் மன்னர்கள் தான் கட்டியிருப்பாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த மன்னர்கள் கட்டினவர்களை பற்றியெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்காது, யாருன்னு தெரியாது. ஸ்ரீரங்கம்னா தெரியாது, காஞ்சிபுரம்னா தெரியாது, பல்லவ மன்னர்களுக்கு மட்டும் சொல்லுவோம் பொதுவாக மன்னர்களுடைய. ஆனா அந்த தெய்வம் அந்த ஸ்தலத்தை அவர்களை வைத்து உருவாக்கி கொள்ளும். இதற்காக நிறைய பேர் போராடின காலகட்டம் வாஜ்பாய் காலத்தில் வரல, இவங்க காலத்தில் வரல, பிரதமர்கள் இப்போ நிறைய பேர் நேரு காலகட்டத்தில் வரல, நிறைய பிரதமர் இருக்கட்டும் யார் காலகட்டத்தில் வரலனாலும் மோடிஜி காலகட்டத்தில் தான் நான் வெளியே வருவேன்னு ராமர் நினைக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேருக்கு புரியாது, நான் தான் செய்தேன்லாம் கிடையாது. திருப்பதி பெருமாளை நீங்க தரிசனம் பண்ணாலும் பெருமாள் உங்களை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கும். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற விநாயகரை நீங்க இன்னைக்கு நான் எப்படியாவது விநாயகர் கோயிலுக்கு கும்பிட்டுட்டு போகணும்னு நீங்க நினைச்சாலும் அன்னைக்குன்னு பார்த்து நிறைய வேலை வந்துடும், நீங்க பாட்டு போயிடுவீங்க. நிறைய தடவை நடந்திருக்கு அது. ஆமா, விநாயகர் என்னைக்கு உத்தரவு கொடுக்குறாரோ, தெய்வத்துக்கு முன்னாடி நான் பெரியவன் கிடையாது, தெய்வம் தான் பெரியவன். ஆக்கமும் அழித்தலும் தெய்வத்தினுடைய செயல். அந்த தெய்வம் விரும்பணும். இந்த மோடிஜி பிரதமராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அரசர், அதாவது அந்த காலத்தில் மன்னர்கள், இந்த காலத்தில் வந்து இது வந்து ஜனநாயக நாட்டில் பிரதமர். இவருடைய காலகட்டத்தில் அந்த கல்வெட்டில் இவருடைய பேர் எழுதப்படணும்ன்றது தெய்வம் விதிக்கணும், தெய்வம் நினைக்கணும். விதி இருந்தாலும் அந்த தெய்வமே நினைக்கணும். பிராண பிரதிஷ்டை என்பது எப்படின்னா அந்த கல்லு தான். அந்த கல்லு வந்து கோயிலுக்குள்ள வர வரைக்கும் அது கல்லு தான். சிற்பி கூடாரத்தில் இருந்தாலும் இப்படி வேணும்னா நம்ம கும்பிடலாம், ஆனால் என்ன சாமின்னே தெரியாமல் கும்பிடலாம். அது ராமராக வருவதோ முருகராக வருவதோ அந்த கோயிலுக்குள்ள வந்து அந்த மூல கிரகத்தில் வந்த பிறகு நம்ம நாட்டில் இப்போ கும்பாபிஷேகம் இருக்கட்டும், வட இந்தியாவில் பிராண பிரதிஷ்டையாக இருக்கட்டும், அந்த கண்ணு திறக்குகின்ற பட்சத்தில் தான் அவர் உயிரோட்டமாக காட்சி அளிப்பார். இதே சில கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது,
கண்ணு திறந்த பிறகு அதனுடைய தேஜஸ் எப்படி ஆனதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ராமர் இந்த காலகட்டத்தில், இந்த நூற்றாண்டில் நம்ம தான் அத்திவரதரையும் பார்த்துருக்கோம். ஆமாம். அடுத்த அத்திவரதர் 40 வருஷம், அது எங்களுக்கு காலகட்டத்தில், நீங்களாம் சின்ன பசங்க. அதே போல் அயோத்தி ராமரையும் பார்த்த ஜென்ரேஷன் நம்ம தான். இந்த பெருமை நமக்கு ஒரு பெரிய விஷயம். ஓகே. ஸோ ராமர் வர வேண்டும் என்று நினைத்த காலத்தில் அவர் வருவார். 496 ஆண்டுகளுக்கு வெயிட் பண்ணி இப்பொழுது வராருன்னா மோடிஜியுடைய தலைமையில் அவர் வர வேண்டும் என்று ராமர் நினைத்ததுனால் இது நடந்தது. அவ்வளோதான், அப்படிதான் பார்க்கணும். ஓகே சார். ஓகே சார். இந்த 22 ஜனவரி 2024 இந்த நாளில் கரெக்டாக இந்த பாலராமருடைய பிராண பிரதிஷ்டை பண்ணுறதுக்கான ஜோதிட ரீதியான காரணங்கள் ஏதாவது இருக்குதா சார்? அதாவது வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் நிறைய ஜோதிடத்தில் கூட மாற்றங்கள். அவர்களுடைய ஸ்டைல் ஆஃப் விஷயம் வேறு. அந்த கட்டங்களே கூட அவங்க ஸ்டைல் வேறு. நம்மளுடைய ஸ்டைல் வேறு. நம்ம என்சி லகரியில் போடுவோம். நிறைய விஷயங்கள் இதெல்லாம் உண்டு. இப்போ 22/1/2024 நம்மளுடைய ஜோதிடப்படி, பஞ்சாங்கத்தின்படி சோபகிருத வருடம் தை மாதம் 8ஆம் நாள் மிருகசீரிஷ நட்சத்திரம். செவ்வாயுடைய நட்சத்திரம், துவாதசி திதி, அமிர்த யோகம். அதாவது எப்படி நம்ம கல்யாணத்துலலாம் நம்ம படிக்கிற மாதிரி தான் இது. சுபயோக சுபதினம் அமைந்த நல்லது ஒரு நாள்னா அற்புதமான நாள். அன்றைய தினம் இவர்கள் தேர்ந்தெடுத்த நேரம் சூரிய உதயத்திலிருந்து 6 மணி நேரம் பொறுத்து இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த நேரம் ஒரு விசேஷமான நேரம் பார்த்தீங்கன்னா அபிஜித் முகூர்த்த நேரம். இந்த அபிஜித் முகூர்த்தம் என்பது ஒரு விசேஷம். இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் எப்பொழுதும் யோகத்தை தரும். அந்த நேரமாக பார்த்து தான், உத்தமமான நேரத்தில் தான் பாலராமருக்கு பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதை ஆச்சாரியர்கள் செய்தார்கள், பிரதமர் செய்தார்கள். அந்த நேரத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்தது எப்படின்னா, அது முகூர்த்தத்துக்கு, அபிஜித் முகூர்த்தத்துக்காக வெயிட் பண்ணி அந்த நேரத்தை எடுத்திருக்காங்க. நம்ம ஊர்லெல்லாம் விடிகாலம்பரையெல்லாம் இது காலையிலேயே பண்ணுவாங்க, சூரிய உதயம் வந்தவண்ணம் பண்ணுவாங்க. அவங்களுடைய கணக்கு அந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த அபிஜித் முகூர்த்தத்தை பண்ணுறது எப்படின்னா, நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறதுக்காக தான் அந்த அபிஜித் முகூர்த்தத்தை எடுப்பாங்க. ஆக்சுவலாக ராமருடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்வசுன்னு வாங்க ஊருங்களில், நம்ம புனர்பூசன்னு. குருவுடைய நட்சத்திரம், அதாவது பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம் எல்லாம் குருவுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு அமிர்த தாரையாக அமையக்கூடிய நேரம், தாரை அமிர்த தாரையாக அமையக்கூடிய நேரம் தான் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டதற்கு அவங்க எடுத்திருக்கிற தேரம். அதுதான் உத்தமமான நாளில் அது ஒரு புண்ணியமான நிகழ்வாக அவங்க பார்த்துருக்கிறதுனால அது ஜோதிட ரீதியாக அமிர்த தாரையாக ராமருடைய நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய நேரத்தை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதாவது அபிஜித் நேரம் ஏன் அவ்வளோ விசேஷம்னு நம்ம பார்க்கணும். சூரிய உதயத்திலேருந்து 6 மணி நேரத்துக்கு கழித்து வரக்கூடியது தான் அபிஜித் முகூர்த்தம். அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் என்னன்னா ஒரு நாளுக்கும் ஒரு பலன் உண்டு. திங்கட்கிழமைன்னு வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் வளர்ச்சியை தரும். இப்போ செவ்வாய்க்கிழமையில் இதே அபிஜித் வந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த நேரத்தில் கடன்கள் அடைப்பதற்கு, எதிரிகளை வெல்வதற்கு, தடைகள் எல்லாம் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து செட் ஆகலைன்னா அதெல்லாம் தகர்த்துறதுக்கு உதவும். அதனால தான் அபிஜித் முகூர்த்தம் என்பது ரொம்ப முக்கிய விசேஷமாக பார்க்கக்கூடிய நேரமாக நார்த் இந்தியாவில் பார்க்குறாங்க. அதனால தான் ராமருடைய இந்த பிரதிஷ்டை என்பது பிராண பிரதிஷ்டைக்கு அவர்கள் தேர்ந்தெடுத்தது இந்த அபிஜித் முகூர்த்தம். இதுதான் இதனுடைய சூட்சம். இந்த பிராண பிரதிஷ்டைக்காக மோடி அவர்கள் ஒரு விரதம் இருந்திருக்கிறாரு. அந்த விரதத்தோட பலன்கள் அல்ல, அது என்ன மாதிரியான விரதம் சார்? அதாவது குடமுழுக்குக்கும் இல்லைன்னா இந்த பிராண பிரதிஷ்டைக்காக தான் மோடிஜி விரதம் இருக்கிறதாக ஏதோ புதுசாக இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது மிக தவறு. நவராத்திரியில் நம்மளுடைய பாரத பிரதமர் எனக்கு தெரிஞ்ச நினைவில் இருந்து
அவர் எப்பொழுது மோடிஜியாக நமக்கு தெரியுமோ அத்தனை காலமும் நவராத்திரியில் இதே போல் விரதம் இளநீர் குடிச்சிட்டு இல்லைன்னா ஒரு ஜூஸை சாப்பிட்டுட்டு வெறும் தரையில் படுத்து இருக்கக்கூடியவர் தான் நம்ம பிரதமர். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, நவராத்திரிக்கு அவர் அப்படிப்பட்ட இருக்கக்கூடியவர் 496 ஆண்டுகள் பாரத மக்களின் கனவு, இந்துக்களின் கனவு. ராமர் என்றாலே சொக்கி போகக்கூடியவர்கள். கிருஷ்ணராக இருக்கட்டும், பலராமராக இருக்கட்டும், கோவிந்தாவாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், ராமர் என்ற மந்திரத்திற்கு, ஜெய் ஸ்ரீராம் என்ற ஒரு மந்திரத்துக்கே எவ்வளோ காலகாலமாக உருகி இருக்கிறவர்களாக இருக்காங்க. 496 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய பிராண பிரதிஷ்டையை செய்வதற்கு கடவுள் தேர்ந்தெடுத்த ஒரு மாமனிதருக்கு இந்த விரதமெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. பிராண பிரதிஷ்டை செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர்ன்றதோட மன்னர். இதில் 496 ஆண்டுகளுக்கு முடித்து வரக்கூடிய இந்த விஷயம் ஒரு சிறிய தடங்கள் கூட வராமல் இருக்கிறதுக்கு தன்னை வருத்தி தெய்வம் சன்னிதானத்தில் விட்டுட்டு ஒரு இளநீரை மட்டும் குடித்து தரையில் படுத்து நான் உனக்காகவே, அதாவது இதற்காகவே இந்த பிறவி எடுத்திருக்கிறேன்றத மாதிரி சங்கல்பம் செய்வது தான் உத்தமமாக நான் பார்க்குறேன். அதாவது அது அவருடைய வில் பவர். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த ராமருடைய பிராண பிரதிஷ்டைக்கு மட்டும்தான் மோடிஜி விரதம் இருக்கிறதாக அதை மாற்றிக்கணும். நவராத்திரி என்றால் அவர் எப்படி இருப்பார் என்று நீங்கள் சர்ச் பண்ணிக்கும். அமெரிக்காவில் போனால் கூட அமெரிக்காவில் பெரிய விருந்துகள் அந்த நாட்டுடைய ஜனாதிபதி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட அவர் விரதத்தில் இருப்பதனால் அவருக்கு மட்டும் தனியாக பலரசத்தை கொடுத்ததையும் நாம் பார்த்துருப்போம். ஸோ விரதம் என்பது மோடிஜிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அல்வா சாப்பிட்ற மாதிரி. நல்ல காரியத்திற்கு அனைத்திற்கும் அவர் தன்னை விரதம் இல்லை, தன்னையே கொடுப்பார். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். விருச்சக லக்னம், விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரக்காரர்கள் எடுத்த காரியத்தில் எப்பொழுதும் உடும்புப்படியாக அதை முடிக்கின்ற வரையில் இருப்பார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஓகே சார், அயோத்தியில் இருக்கிற ராமருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா சார்? அதாவது தமிழகத்துக்கும் அயோத்திய ராமருக்கும் தொடர்பு உண்டு என்றால் காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் உள்ளது போல ஒரு தொடர்பு கண்டிப்பாக இருக்கு. ஏன் பிரதம மந்திரி இவ்வளோ வேலையிலையும் ரங்கநாதரை தரிசனம் பண்ண வந்தாருன்னு பார்க்கணும். அங்கே ராமாயணத்தை கூறிய மண்டபத்திற்காக கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கம்பராமாயணத்தை அந்த இடத்துல தான் ஆரம்பித்தார்கள், சொன்னார்கள். அதற்காக தான் நான் பிரதமர் வந்ததாக ஐதீகம் கிடையாது. ராமருக்கும் அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமருக்கும் ரங்கநாதருக்கும் உள்ள விசேஷம் என்னவென்னு பார்த்தீங்கன்னா, ராமருடைய குலதெய்வமாக ரங்கநாதரை வைக்கிறார். ரங்கநாதர் குலதெய்வமாக இருக்கிறச்ச ராமருடைய பரம்பரைக்கு குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்தில் தான் தொடர்பு. இப்போ என் குலதெய்வம் ஒரு இடத்துல இருக்குன்னா, இப்போ மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் இருக்குன்னா, அந்த குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்திற்கும் எனக்கும் தான் தொடர்பு. நான் அமெரிக்காவில் இருந்தாலும், புரியுதுங்களா? அதுதான் பூர்வீகம். ஏன்னா வெள்ளூர் என்னுடைய பூர்வீகத்தில்னா, அந்த பூர்வீகத்தில் எந்த கோயிலை வழிபட்டார்களோ அந்த இடம்தான் எனக்கு தொடர்பு. என் காலத்துக்கு பிறகு கூட என் தலைமுறைக்கு அதுதான் தொடர்பு. ஸோ அந்த குலதெய்வ தொடர்பு என்பது தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் எல்லா தொடர்பு, எல்லா கோயில்களோட எல்லா தெய்வத்தை வழிபடுறதோட முதல்ல குலதெய்வத்தை ஃபர்ஸ்ட் கும்பிடுங்கன்னு எல்லா சாஸ்திரத்திலையும் சொல்லக்கூடிய விஷயம் அவ்வளோ முக்கியம். குலத்தை காப்பவன் தான் குலதெய்வ தெய்வம். அதனால ராமபிரானுக்கும் தமிழத்திற்கும் பாரம்பரியமாக தொடர்பு இருப்பதனால்தான் திருச்சி ரங்கநாதரை குலதெய்வமாக கொண்டிருக்கிறார்கள் என்று சாஸ்திரங்கள், அதனுடைய தொடர்பு அப்படிதான். ஸோ எனவே ராமேஸ்வரத்திற்கும் காசிக்கும் உள்ள தொடர்பு போல தான் அயோத்திக்கும் திருச்சி ஸ்ரீரங்கத்திற்கும் தொடர்பு. திருச்சி ஸ்ரீரங்கம் இருப்பது தமிழகம். எனவே தமிழகத்திற்கு நமக்கும் முக்கிய தொடர்பு இருக்கு. வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த தொடர்புடைய வீரியங்கள் பார்ப்பீங்க. ஓகே சார், இந்த
ராமர் பிரதிஷ்டை வந்து நம்மளுடைய மோடி அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதனால மோடி அவர்களுக்கு ஏதாவது அரசியல் ரீதியாவோ அவருக்கு தனிப்பட்ட நன்மைகள் ஏதாவது இருக்குதா சார்? மோடியுடைய அரசியல்ல ராமர் கோயில் வந்து எப்போ வந்தது? 2022ஆம் ஆண்டு வருது. அவருடைய அரசியல் 50 ஆண்டு கால அரசியல். ஆமாம். அவர் வந்து இந்த ராமர் கோயிலுக்காக முதலில் நடந்த ஊர்வலத்திலிருந்து இருக்கிறார். அவருடைய ஆதாயங்கள் வந்து இந்த ராமர் கோயிலை பேசி தான் 2014 அல்லது 2019 அவர் பிரதமராக வரல. இல்லை, அதுக்கு முன்னாடி குஜராத்தில் அவர் இதை பேசி தான் வளரல. அவருடைய பேச்செல்லாம் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. ஒரு ராமர் கோயில் விஷயத்தில் அவர் மன்னராக இருக்கின்ற சமயத்தில், அதாவது பிரதமராக இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த அமைப்பு நிகழ வேண்டும் என்றது ராமருடைய விருப்பம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் தனிப்பட்ட ஆதாயம் என்ன இருக்கு? ராமர் கோயிலை கட்டிட்டு யாரும் பார்க்க விட மாட்டேன், இந்த கோயிலில் நான் மட்டும்தான் இருப்பேன்னு அவர் சொல்கிறார். அவர் மத்திய மந்திரிகள்லேருந்து முக்கியமான விவிஐபிகளிலிருந்து எல்லாரையும் அவர் சொல்கிறது என்னன்னா, கொஞ்ச நாட்களுக்கு நீங்கள் போகாதீங்க, எளிய மக்கள் போய் ராமரை கண்குளிர பார்க்கட்டும், எளிய மக்களுடைய தலைமுறை கனவெல்லாம் நிறைவேறட்டும். இப்போ நீங்கள் போயிட்டு எல்லா லெவல்லையும் வந்து தொந்தரவு பண்ண வேணாம். 22ஆம் தேதி பிராண பிரதிஷ்டை 12 மணிக்கு முடித்து குறைந்தபட்சம் 3 மணி நேரத்தில் அந்த இடத்திலிருந்து அவர் நகர்ந்து விட்டார். நாட்டுக்கு இந்த அயோத்தி 496 ஆண்டுகளுக்கு பிறகு பல கோடி மக்கள் தலைமுறையாக காத்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை ஒரு எளிய தொண்டனாக, ராமரின் வேலைக்காரராக, நல்லா புரிஞ்சுக்கணும், ராமர் எஜமானர், அவருடைய வேலைக்காரனாக அதை செய்து முடித்து விசுவாசமிக்க ஒரு வேலையாட்களாக செய்து ராமர் இடத்தில், ஒரு எஜமான இடத்தில் காட்டக்கூடிய விசுவாசம், அந்த எஜமான இடத்தில் அந்த இடத்தை ஒப்படைத்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்துட்டார். இனி எஜமானன் நம்ம பார்க்கறதுக்கு எல்லா வேலையாட்களும் உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஏன்னா எஜமானனுடைய விசுவாசம், தெய்வம் என்றது நம்மளுடைய தெய்வத்தினுடைய அடிமை. நம்ம அப்படிதான் நம்ம தெய்வத்தை கும்பிட முடியும். அதாவது சிவனின் அடிமை, முருகனின் அடிமை, அம்பாளின் அடிமை, என்னை ஆட்கொன்ற தெய்வமாக தான் நம்ம பார்க்க முடியும். தெய்வத்துக்கு போய் நம்ம சமமாக இருக்கிறது அந்த உணர்வு எப்படின்னா, அந்த ராமருடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய அத்தனை பக்த கோடிகள் தான் அடிமைகள், பக்தியால் அடிமைகள். அவங்க வந்து பார்க்குறதுல இந்த மோடிஜியுடைய சாருக்கு ஆதாயம் வருமா? இதெல்லாம் இந்த உலகத்தில் இது பெரிய விஷயம்னா, பிரதமராக இருந்தது அடுத்தது அவர் பிரதமராக வர்றதெல்லாம் கூட பெரிய விஷயம் கிடையாது. அயோத்தியில் மீண்டும் ராமர் கோயில் வரக்கூடிய சமயத்தில் பிரதமராக இருந்து முன்னின்று செய்த இந்த ஒரு பெருமை தான் அவருக்கு அத்தனை தலைமுறை இந்த உலகம் இருக்கின்ற வரையில் அந்த பேர் தான் இருக்குமே தவிர, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நாட்டில் எவ்வளோ பிரதமர்கள் இருந்தாங்க, சில பிரதமர்கள் பேர் கூட மறந்து போயிடும். காலம் அப்படி 50 ஆண்டு காலத்துக்கு அப்புறமா வரக்கூடிய ஜென்ரேஷனுடைய இது. ஆனால் 50 ஆண்டு காலம் பொறுத்தாலும் அயோத்தியில் ராமரை கொண்டு போய் பார்க்கறதுக்காக போய்கொண்டு தான் இருப்பார்கள். இனி 500 ஆண்டுகள் போனாலும் இந்த ராமரை பார்க்க போய்கொண்டு தான் இருப்பார்கள். அந்த இடத்தில் இதை 496 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவரால் கொண்டு வரப்பட்டது என்ற ஒரு பேர் இருக்கிறது தான். அந்த ஒரு பேரோட என்ன வேற ஆதாயம் வேணும் வேற? அதை சொல்லுங்க எனக்கு சார். பல வருஷத்துக்கு முன்னாடி அழிக்கப்பட்ட இந்த ராமர் கோவில் வந்து இப்போ மீண்டும் வந்து கட்டப்பட்டிருக்கு. இது இன்னும் காலகாலத்துக்கும் நிலைச்சு நிற்குமா சார்? இப்போ கட்டப்பட்ட காலத்துக்கும் நேரத்துக்கும் நம்ம கட்டியிருக்கோம், நிலைத்து நிற்க வாய்ப்பு இருக்கா? அழித்தலும் ஆக்குதலும் திருமாலின் ஒரு விஷயம். எதுவுமே அழியும், எதுவுமே அது உருவாகும் என்பதுதான் நம்மளுடைய பகவத்கீதையில் இருக்கக்கூடிய விஷயம். இன்று உன்னுடையது நாளை வேறொருடையது என்பதுதான். 496 ஆண்டுகள் அழிந்து போன ஒரு விஷயம் உயிர்ப்பித்து வந்திருக்கிறது என்றால் அந்த சக்தியை நாம் பார்க்க வேண்டும். தெய்வீக சக்தி என்பது நிறைய விஷயங்கள், அழிந்த விஷயங்கள் எல்லாம் வேற வேற விஷயங்களாக மாறிவிட்டிருக்கும். ஆனால் அயோத்தியில் ராமனின் கோயில் அழிந்த பிறகு அதே இடத்தில் மீண்டும் ஒரு ராமரின் கோயில் வருவது என்பது நிஜமான ஒரு ஆன்மீக சக்தி இல்லை என்றால் எப்படி வரும் என்பதுதான் ஐதீகம்.
உலகமே அழியக்கூடியது தான் என்று விஞ்ஞானத்திலும் சரி சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்ட விஷயம். ஸோ நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது உருவாகி இருப்பதை தான் நம்மளுடைய போன ஜென்மத்தினுடைய புண்ணியமாக நாம் பார்க்க வேண்டும். 10 ஜென்மம்லாம் கிடையாது, நம் போன ஜென்மத்தின் புண்ணியமாக பார்க்க வேண்டும். அதே போல் நாளை என்ன நடக்கும் என்பதெல்லாம் தெய்வத்தின் செயல். தெய்வம் எப்படி தன்னை அழித்தாலும் மீண்டும் 496 வருடத்துக்கு பிறகு உயிர்ப்பித்து அதே இடத்தில் தான் வர முடியும் என்று அந்த சக்தி காட்டியதோ, அந்த சக்தி தன்னை காத்து கொள்ளும், நம்மளையும் காக்கும் என்பதுதான் அதனுடைய ஐதீகம். எனவே இது அழியுமா, இது உருவாகுமா என்பதை விட ராமருடைய அயோத்தியில் மீண்டும் ராமருக்கு கோயில் வருமா என்று ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொன்னார்கள் என்றால் சிரிப்பார்கள். இப்பொழுது நடந்து விட்டது இல்லையா? அதனால் அது எப்பொழுதும் அயோத்தியில் ராமர் பிரான் இருந்து கண்ணை திறந்திருக்கிறார், உலகத்தில் இருப்பவர்களெல்லாம் காத்து ரட்சிப்பார் என்று மனப்பூர்வமாக நம்புவோம். ஜெய் ஸ்ரீராம். ஓகே சார், ரொம்ப நன்றிகள் சார். ஸோ உங்களுடைய பதில்கள் ரொம்ப தெளிவாகவும் பயனுள்ளதாக வந்துச்சு சார். ரொம்ப நன்றிகள். எனக்கு இந்த ராமருடைய விஷயத்தில், அயோத்தி ராமர் விஷயத்தில் நான் எந்த டிவி இன்டர்வியூக்கும் கொடுக்கல. ஏன்னா நிறைய பேர் கொடுத்து கொண்டு இருப்பார்கள். எனக்கும் குமுதத்துக்கும் இருக்கக்கூடிய பந்தத்தினால் இவ்வளோ ஒரு நீண்ட நேரத்திற்கு இந்த மகிமைகளை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த குமுதம் டிஜிட்டல் டிவி நேயர்களுக்கும் ஓனருக்கும் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை குமுதம் நிறுவனத்திற்கும் தெரிவித்துக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என்று விடை பெற்றுக் கொள்கின்றேன்.